சித்தப்பட்ட பேசிட்டு சொல்லியே நான் என்ன சொல்லல. பேசிட்டாவளா என்னன்னு தெரியல. எங்க சித்தி ஏதாவது சொன்னவனா நான் உங்களுக்கு போன் அடிக்கேன். நீங்க உங்க மகளை கூட்டிட்டு வந்து விடுங்க ஆண்டி. அப்படியே சரோஜா, என்னமா அவிய முடிவு எடுக்காம இருக்காவ? ஒருவேளை அவிய டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாவளோ? நீ கொஞ்சம் கேட்டு பாருமா. ஆண்டி, நான் அன்னைக்கு எங்க அம்மையை கூட்டிட்டு போய் பேசிட்டேன். திரும்பவும் நானே போய் பேசினா நல்லா இருக்காது ஆண்டி. அவியலே பேசிட்டு ஒரு முடிவை சொல்லட்டும். அவிய சொன்னாதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். சும்மா சும்மா வாயாம போய் நானே கேட்க முடியாது. இல்லம்மா, உங்ககிட்ட இருந்து பதில் வர நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னும் வரவே இல்லைன்னு போன் போட்டேன். என் மக வேற இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படியாம்மா. சீக்கிரமா உங்க சித்தி வீட்டுல பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுமா. சரி ஆண்டி, சொல்லியே. உனக்கு ஏதாவது ரூபா தேவைப்பட்டாலும் நான் தாரேம்மா. என் பிள்ளைய நீ அங்க நல்லபடியா வாழ வச்சா போதும். ஆண்டி, என்ன என் மாமியார் மாதிரி நினைச்சீங்களோ? ரூபாய் வாங்கிட்டு உதவி செய்யறதுக்கு அன்னைக்கு மன்னிப்புக்கு மேல மன்னிப்பு கேட்டீங்களா? என் சித்திட்ட போய் நான் பேசினேன். இல்லனா எனக்கு உங்க மேல கோவம் தான். நான் இத பத்தி பேசிருக்க கூட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்துப்பேன். நான் பேசிருக்கேன். எங்க சித்தி ஒரு முடிவு சொன்னா நான் சொல்லியாச்சு திரும்ப ரூபா தட்டுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அந்த மீன் கடைக்காவும் சாமியோ இத பத்தி என் வீட்டுல வந்து பேசிட்டு அங்க போய் பேசி முடிக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் பணம் தாங்கன்னு கேட்டாவே. நான் என் பிள்ளை அங்க சேர்த்து வச்சா 2 லட்சம் பணம் தாரேன்னு வீட்டு சொன்னேன். அதுக்கு வேற ஒரு பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல. என்னது? மீன்காரியா அந்த குடும்பிகாரியா பணம் கேட்டாங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்கலான்னு ஒரு நினைப்பு. அதனால தான் என்னையும் கேட்டீங்களோ? இல்லம்மா சரோஜா, நான் அவியல கூப்பிடவும் இல்ல, வீட்டு பேசவும் இல்ல. அவியலாதான் நீ வந்த மாதிரி ஒரு நாள் வந்தாவம்மா. அப்ப நான் 2 லட்சம் ரூபாய் தாங்க சேர்த்து வைக்கணும்னு சொன்னாவே. நானும் சரி தாரேன், என் பிள்ளைய நல்லபடியா சேர்த்து வாழ வைங்கன்னு சொன்னேன். அதுக்கு வேற ஒரு போன் கூட போடலம்மா. ஓஹோ, அதனால தான் அந்த குடும்பி மீன்காரியை சுத்தி வந்தாங்களோ? நான் கூட நல்ல மனசோட தான் சுத்தி வராள்வேன்னு நினைச்சிட்டேன். இப்பதானே தெரியுது அவ்வளவு உள்நோக்கம் என்னன்னு. 2 பேரையும் நான் நேர்ல பாத்துட்டேன். அதுக்கு வரல இருக்கு கொண்டையில அறுத்துப்படி. சரோஜா, வேண்டாமா. யார் மூலயமாவது என் பிள்ளைக்கு நல்லது நடந்தா போதும். அவியலும் சேர்த்து வச்சா எனக்கு சந்தோஷம் தான். நீயும் சேர்த்து வச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் பணத்தை கூட பெருசா யோசிக்க மாட்டேமா. என் பிள்ளைய சேர்த்து வச்சுட்டா போதும். நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன் அவியலுக்கு. ஆண்டி, மறுபடியும் அதே தப்ப செய்யாதங்க. அவ்வளவு பணத்தை கேட்டா குடுக்கவும் கொடுக்காதங்க. எங்க சித்தி இல்ல இவ பேச்சு கேட்க மாட்டாவ. நானே எங்க அம்மையும் போய் பேசலக்கே நான் யோசிச்சுட்டோம், சித்தப்பாட்ட பேசிட்டோம். இந்த மீன்காரியும் குடும்பிகாரியும் சொல்லியதே கேட்பாவே. நீங்க இவ ரெண்டே நான் நம்பாருங்க ஆண்டி. ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சு விடுவாள்வே. ஐயோ சரோஜா, என்னமா சொல்றா? ஆமா ஆண்டி, எனக்கு பணம் கொடுக்கறது என் மாமியாரை நம்பியது, இந்த மீன்காரியை நம்பியதெல்லாம் விடுங்க. எங்க சித்தி பாதல் சொன்னா பாருங்க. இல்லன்னா உங்க பிள்ளை உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க. யாருக்கு பணத்தை கொடுத்து ஏமாறாங்க சொல்லிவிட்டேன். சரிம்மா சரோஜா, உங்க சித்தி சொன்னோடனே எனக்கு பதில் சொல்லுமா. சரி ஆண்டி, அவ சொன்னோடனே சொல்லி போன வைங்க. பேதி எடுப்பாலும் இந்த குடும்பிகாரியும் மீன்காரியும் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காள்வே. 2 பேரும் இதை பத்தியே பேசிட்டு சுத்தி வராள்வலேன்னு அப்பவே யோசிச்சேன். இந்த மாதிரி ஏதாவது வில்லங்க இருக்குமோன்னு தோணுச்சு. அது இப்பதானே தெரியுது என்ன ஏதுன்னு. பணம் தந்தா சேர்த்து வைக்கன்னு சொல்லி பேசிருக்காள்வே. சரி, இந்த குடும்பிகாரிக்கு தான் வைக்க இல்லைன்னா இந்த மீன்காரிக்கு சுத்தமா இல்ல போல இருக்க. 2 பேரும் ஒண்ணுதான். என்னைய கண்ணுல மாட்டட்ட 2 பேர் கொண்டையெல்லாம் பிடிச்சு அறுத்து விடி. ஓஹோ, குடும்பிகாரி வராளோ? பணம் வாங்க வருவா. ஆடு தானாவே வந்து தலை கொடுக்குது. இன்னைக்கு வெட்டிட வேண்டியதுதான். வா குடுமி, உள்ள வா. ரூபாய் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சீக்கிரம் எடுங்க, 2000 ரூபாய். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்கும் உனக்கு இருக்கும் குடுமி. ஏரோப்ளேன் நிலையத்துக்கு போன் பண்ணி என் போனை சரி பண்ணாலாச்சே. உனக்கு வேலை இல்லாம இருக்குமா? இருக்கதான் செய்யும். எதுக்கு இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கியா?
குடிமிகாரி இன்னைக்கு உன் கொண்டை அறுக்காம விட மாட்டேன். ஏரோப்ளேன் நிலையத்துக்கு போன் பண்ணி ஏரோப்ளேன் நிலையத்துக்கு ஒரு 2000 ரூபாய் உன் அக்கவுண்ட்ல இருந்து எனக்காக அனுப்புனா. இத நானும் நம்பணும். எத்தனை நாளா நீ ஏமாத்தானே நீ கங்கணம் கட்டிட்டு இருந்தியா நீ? இன்னைக்கு கொண்டை அறுத்துட்டு உன்னை கடல்ல கொண்டு தள்ளாம விட மாட்டேன். என்கிட்ட 2000 ரூபாய் மட்டும் 2 லட்சம். எங்க போனாலும் உன் குறிக்கோள்லாம் பணத்துல தான் இருக்கு. இதுக்கு மேல நீ யார்ட்டையும் பணம் வாயை திறந்து கேட்க கூடாது. ஒரே வெட்ட வெட்டி கடல்ல தீ போட்டி. ஏய் நில்லு குடுமி. ஏய் நில்லு குடுமி. நீ எங்க போனாலும் இன்னைக்கு விட மாட்டேன். கொண்டை அறுத்து தான் விடுவேன். சரோஜா என்னாச்சுமா? என்ன சத்தம்? எதுக்குமா அருவாளை தூக்கிட்டு நிக்கா? அந்த குடிமிகாரியும் உன் சம்மந்தி மீன்காரியும் கொண்டை அறுத்துலான்னு பாக்கேன். சரோஜா ஏமா அப்படி சொல்றா? பெரிய மாவிய இப்படியே அருவாளை தூக்கிட்டு போறது பாக்கவே என்ன நினைப்பா உன்னைய பத்தி? என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டா. அந்த மீன்காரியும் அந்த குடிமிகாரியும் அந்த ரூபி வீட்ல போய் 2 லட்சம் ரூபாய் பேசினால்வலாம். அந்த குடிமிகாரி இன்னைக்கு காலையில 2000 ரூபாய் ஏமாத்த பார்த்தா. இவ்வளவு எல்லாம் கொண்டை அறுக்காம என்ன பண்ண சொல்லியா? சரோஜா சம்மந்தி எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குமா? என்ன நியாயம் இருக்க போது? கள்ள நியாயம் தான் இருக்கும். இல்லம்மா நான் வீட்டு எதுவா இருந்தாலும் பேசுறேன். நீ அருவாளை முதல்ல கீழே போடு சரோஜா. இப்படி எல்லாம் அருவாளெல்லாம் தூக்கிட்டுலாம் ரோட்ல போக கூடாது. தெருவுல பாக்குறவே நீ என்ன நினைப்பாவ? கீழே போடுமா, இதெல்லாம் தப்பு சரோஜா. எம்மா உன் தலையில தான் வெள்ள முடி இருக்குன்னு நினைச்சேன். உன் மனசை இப்ப வெள்ளை ஆயிட்டு போல்க. வெளுத்ததுல பாலினே எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுவெல்லாம் உன் கண்ணு முன்னாடி விஷமா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நான் போய் அந்த குடிமிகாரியும் அந்த மீன்காரியும் கொண்டே அறுத்துட்டு வரேன் இரு. சரோஜா நான் சொன்ன கேப்பையே கேட்க மாட்டியா? அருவாளை கீழே போட்டுட்டு உள்ள போ. நான் சம்மந்திக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டே உள்ள போ சரோஜா. எல்லாத்துலயும் இப்படி சமாதான கொடிய தூவி விடு. நீரோஜா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கா சரோஜா. நீ போய் பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. அவ வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அப்புறம் மருமவ என்ன நினைப்பாவ? போ சரோஜா உள்ள போ. என்னால இப்படியே கையை கட்டி போடலாம்னு நினைச்சிட்டு இருக்காதம்மா. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் இந்த அருவாளுக்கு வேலை வரத்தான் போகுது. அவளை 2 பேர் கொண்டையும் சேர்த்து வச்சு அறுக்கதான் பாரு. பாத்துக்கிட்டே இரு. அந்த கொடுமையை கேக்குறிய? எனக்கு
என்ன